அரளிமா? ஆமாம், அரளிக்காய் தொங்கு. அட, அரளிக்காய் தொங்குது பாரு. போலாமா? எனக்கு பயமா இருக்கு. ஏதோ பழைய பங்களா மாதிரி இருக்கு இந்த சைடு. வாங்க போலாம். தேவையில்லாத வேலை. கடலை போடுறவங்க தான் கடலை சாப்பிடுவாங்க. நான் கில்லி த்ரிஷா மாதிரி காரப்பொரி. நம்ம அட்ரஸ் எல்லாத்தையும் வாங்க போகிற கண்ணத்துலேயே. உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லைம்மா. இல்லை, ஒரு ஜீவன் இவ்வளோ நேரமாக வாயை திறந்துருக்கு. எனக்கு கொடுங்க, எனக்கு கொடுங்கன்னு கொஞ்சமாக கொடுக்கணும்னு தோணுச்சா? அது கிட்ஸுக்குமா, உன்ன மாதிரி கிளச்சுக்கு இல்லை. போகலாமா? நான் ஆரம்பிக்கவே இல்லையா? போகலாமா? ஹாய். ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. என்னடா காலியா இருக்கு, யாரையுமே காணோம். பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த இல்லை. நான் சின்ன வயசில் வந்தது போக இன்றைக்கி நம்ம பசங்களோட வந்துட்டுருக்கோமா? ஆமாம். ஹாய். அம்மா இல்லைம்மா, இப்படி போயிட்டு இப்படி வந்துடலாம். ஆ, விஜய் அங்கே பார்த்தியா ஏரோப்ளைன்? ஏரோப்ளைன் பார்த்தியா? அங்கே அந்த ம் டைனோசர் பார்த்தியா? நாட்டிலே அழிஞ்சிருச்சு. உள்ளே போகலாம், இதுக்குள்ளே போகலாம். ஆமாம், ஃபஸ்ட்டு இந்த வேர்ல்டில் இருந்த ஒரே ஜீவன் இதுதான். தெரியுமாடி? உங்களுக்கு சொல்லிச்சு. அது வந்து சன் இல்லாதனால அழிஞ்சு போச்சு. அங்கே பேர் கதக்களி. அம்மா அது பயங்கரமாக இருக்குது பாருமா, அந்த ப்ளூ கலர். ஆ, அவன் எவ்வளோ நேரமாக ஒரே பொசிஷனில் நிற்கிறாங்க பாரு. ஹாய் பேபி. பேர்? அவங்க என் சிஷ்யை தான். பேர் வந்துட்டு லதா. நான் டான்ஸ் சொல்லி கொடுத்தேன். இந்த ஸ்டெப் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காமா, அதான் அப்படியே நிற்கிறாங்க. ஆஹா, அதோட நிப்பாட்டிக்கம்மா, அதை திட்டிடாதம்மா. உயிர் இருக்கே என் ஃப்ரெண்ட் அப்படி நிற்கிறேன். இது ஒரு நல்ல கேள்வி. ஏமாற்றவே முடியாது. இந்த செடி நல்லா இருக்குங்க. அந்த மரம். வாங்க போய் பார்க்கலாம். வாங்கடா விஜய், ஓடாதம்மா. இவன் தான் நல்ல பையன். இப்படி கையை பிடிச்சிட்டு வர, அவனுக்கு போகுது பேர் முன்னாடி. ஒன்றும் சொல்ல. விஜய் தேவ் காருக்கு ஏற்றிச்சாமாப்பா. இந்த மரம் பாருங்க. அரளிமா? ஆமாம், அரளிக்காய் தொங்கு. அட, அரளிக்காய் தொங்குது பாரு. போமாவா? அட, அரளிக்கு பாய்சன் இது. ஐயோ, பாரு அரளிக்காய் தொங்குது, தெரியலையா? அப்புறம் ஏமா ரொம்ப டேஞ்சரஸ்ரா அது. வாயில் வச்சிங்கன்னா போச்சு. ஏய், திரும்ப தொடுறான் பாரு. தெரியுது அரளிக்காய். ஆ,
பாய்சன்றாங்க, சாப்பிடக்கூடாதா? நெல்லிக்காயா தான் உனக்கு என்ன பொடிச்சிட்டு போயிருவாங்க. விஜய் வாயில கை வச்சிடாத. கை பிடி. வாயில கை வைப்பான், வச்சு இப்படி பண்ணுவான் விஜய். யாரு நீங்க நானும் தண்டா. ஆமா மெயின் கேட்டுக்கே வந்துட்டோம். இதில் போயிடலாம், வா இப்படி போயிடலாம். இந்த பக்கம் தண்ணி வருது. சார் ஞாபகம் இருக்கா அந்த பக்கம் கேமல்லாம் இருக்கும். ஏய் இப்படி வா சரண், இப்படி வா. அதெல்லாம் போகக்கூடாதுமா, எல்லாம் பிளாக் பண்ணியிருக்காங்க பாரு. பிளாக் பண்ணியிருக்காங்க தெரியலையா? வா இதில் வா, இதில் வா, போயிட்டு போ. அம்மா தண்ணி இருக்கலாமா அந்த இடத்துல? சரண் இந்த அந்த இடத்துல இருக்குல்ல, இல்லை அங்கே கேமலு சின்ன வயசில் எல்லாம் செம்மையாக இருக்கும். இப்போல்லாம் இல்லை. ஆ அங்கே மங்கியில் இருந்துச்சுல, அதை பார்க்க போயிருக்கோம். மறந்துட்டியா? மங்கியில் இருந்துச்சுல அந்த கூண்டில் பாம்பெல்லாம் பார்த்துட்டு வருவோம்ல, பாம்பு முதல்ல, அதுதான் அது. எல்லாம் காலி பண்ணிட்டாங்க. நீ பார்த்துருக்க சரண். இந்த இதுக்குள்ளே தான் கேமெல்லாம் இருக்கும். ட்ரெயினுக்கு டிக்கெட் வாங்குவோம். ஆமாம், டிக்கெட் வாங்கிட்டு இங்கே வெயிட் பண்ணுவோம். இதெல்லாம் போச்சு. இங்கே தான் ட்ரெயினுக்கு டிக்கெட் க்யூவில் நிற்போம். அப்படி டிக்கெட் வாங்கினோடனே நம்ம மனசில் ஒரு அந்த ஒரு ஹாப்பி ஓடி போய் உட்காரு. சான்ஸே இல்லை. இது ட்ரெயின் ஸ்டேஷன் சரண் விஜய். இங்கே தான் டிக்கெட் வாங்குவோம். டிக்கெட் வாங்கிட்டு அதுக்குள்ளே தான், உள்ளே தான் போவோம், உள்ளே தான் விடுவாங்க. ட்ராக் இருக்குது பாரு, அங்கே பாரு. டீர்லாம் இருக்கு நிறையா. ஆமாம். வாழைமரம்லாம் நட்டு வச்சிருக்காங்க. ஆமாம் கரெக்டு, வாழைக்கண்ணு. ஏமா எனக்கு தாஜ்மஹால் பிடிக்க போறியா? மினி தாஜ்மஹால் நல்லா இருக்கும் பாரு. அந்த பூ எனக்கு ரொம்ப பிடிக்குமா. சூப்பராக இருக்குல்ல, செம்மையா இருக்கும். இதுக்குள்ளேயே இருந்துச்சு ஞாபகம் இருக்கா? இதுக்குள்ளேயும் போயிருக்கோம். அப்படியா? இதுக்குள்ளேயும் பார்க் மாதிரி என்ன சொல்கிறது, செடியெல்லாம் வச்சு அழகாக இருக்கும். அதையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஷூ பத்தியா? ஷூ ஷூ பார்த்தியா? அது வரைக்கும் போயிட்டு வரலாம். ஷூ வரைக்கும் உள்ளே போகக்கூடாது. ஆஹா லாக் பண்ணியிருக்காங்க பாரு. அவனை பாரு, பெட்டு போட்டு படுக்கணுமா ஷூக்குள்ள போய். போதும், இங்கே நில்லுங்க. ஸ்டாப். இங்கே போகக்கூடாது, பிளாக் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் அந்த ஷூ இருக்கும். அப்புறம் மாற்றி வேற ஷூ போட்டுருவாங்க. ஷூ போடுறாங்க. இங்கே வேறு கல்கி, மோகன், இங்கே வந்து எல்லா கவிதையும் இங்கே தான் இருக்குது. ராகுல், போலாமா? எனக்கு பயமா இருக்கு. ஏதோ பழைய பங்களா மாதிரி இருக்கு இந்த சைடு. வாங்க போலாம். தேவையில்லாத வேலை. நீங்க போய் பாருங்க. கிறிஸ்டோபரை பேர் பிடிச்சா இப்படி வா, இப்படி வா. பாரு சந்திரு, கிறிஸ்டோபர் இருக்காராமா இங்க. மக்களே, எங்க அம்மா இருக்காங்க, எது பார்த்தாலும் பயம். ஒரு பொம்மையை பார்த்தா பயம், செடியை பார்த்தா போலாம். ஒரு கருப்பாம்பூச்சி கையில இப்படி ஏறிச்சா ஐயோ. பார்த்து பார்த்து விழுந்துடாதீங்க. அவ்வளோதான் தாஜ்மஹால். போலாமா? ம். விஜய் வா போலாம்.
ம் வா போலாம். பாய் பாய். என்ன சாப்பிட்றீங்க மேடம்? கடலை சாப்பிட்றேங்க. கடலை. ம் நீங்கள் நாங்கள் வச்சுருக்கீங்க அந்த சைடு தனியாக. கடலை போடுறவங்க தான் கடலை சாப்பிடுவாங்க. ஓ இப்படியெல்லாம் வேறு இருக்கா? ஆமாம். அப்போ அந்த கடலைக்காரர் நிறைய கடலை போடுவார் போலயே. அதான் கடலை நிறைய சேலாது போல. ம் இல்லை அப்போ கடலை போடுறவர் எவ்வளோ, கடலை வச்சுருக்கவர் எவ்வளோ கடலை போடுவார் இப்போ? அவர் கடலை போடுறதோட சரி, வாங்கிட்டு போகிறவங்க தான். இப்போ நீ என்ன நான் திங்கவே இல்லை. நானா கேட்டேன். நான் பார்த்தியா பசங்க கேட்டானுங்க, கடைசியில் எனக்கு இது பேர் அதானே. நான் காரப்பொரி. வச்சுருக்கேன் நான் கில்லி த்ரிஷா மாதிரி காரப்பொரி. அப்போ அட்ரஸ் சமத்தியம் வாங்க போகிற கண்ணத்துலேயே உங்ககிட்டயா சிந்திரும். பசங்க எங்கடா காணோம்? போதுமா? வேறு எதுவும் வேணுமா? ஐயோ இதுவே நான் சாப்பிட முடியல. காரப்பொரி நல்லா இருக்குங்க, வந்து ட்ரை பண்ணி பாருங்க. காரப்பொரி நல்லா இருக்கு. நல்லா இருக்கும், வந்து ட்ரை பண்ணி பாருங்க. என்னம்மா அவன் பசங்களை காணோம்? அவங்க விளையாண்டுருப்பானுங்க. நீ அவங்கள போய் தேடணும், இங்கே மிஸ் ஆகிட போகிறானுங்க. பொரி சாப்பிட்டு போய் தேடணும். உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லைம்மா. சத்தியமாக உனக்கு மனசாட்சியே இல்லை. இல்லை ஒரு ஜீவன் இவ்வளோ நேரமாக வாயை திறந்துருக்கு, எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்கன்னு கொஞ்சமாக கொடுக்கணும்னு தோணுச்சா? எந்த ஜீவன்? அதுக்கிட்ட போனா துப்பு உள்ளே இருக்கிறத வச்சே ஒரு துப்பு வந்துக்கிட்ட போனான். பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு அவ்வளோ நேரமாக வாயை திறந்துட்டு எனக்கு கொடுப்பீங்க. அதுக்கு பிடிக்காதம்மா காரப்பொரி, சிக்கன் பிரியாணி கேட்குது. கடைசியில் எல்லாம் முடிச்சுட்டு வெறும் டப்பாவை அந்த ஸ்பூனையும் வாயில் போட்டு விட்டேன். ஏமா நீ வேற. இந்த கூட்டத்தில் உங்கள் பசங்களை எங்கம்மா தேடுறது? வந்து அங்கே நிற்கிறானுங்க, கண்டுபிடிச்சிட்டேன். வெற்றி வெற்றி வெற்றி. இங்கேருந்து ஜூம் பண்ணுவோம். இந்த இருக்கானுங்க பாரு. இந்த கூட அப்பா அம்மா இல்லைன்ட்டு இல்லை பாரு, அவங்க பாட்டு ஜாலியாக ஆடிட்டு இருக்கானுங்க பாரு. இந்த மாதிரி தேடுறது பயப்படுறது இருக்கா பத்தியா? இந்த மாதிரி ஏறிட்டு இருக்கு. ஹாய். என்ன அங்கே தானே உட்காந்துருந்தோம். ஊஞ்சலா? அசிங்கப்படுத்திட்டான் பாரு. என்னன்னு ஊஞ்சலுன்னு காணோம்ல. போலாமா? இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. நான் ஆரம்பிக்கவே இல்லையா? ஜெய் தள்ளுறா. யாருக்கு யாரை கொடுத்து? ஓ இப்படியா? அப்ப இப்ப நான் யாரை போறேன்? அங்க வெயிட் பண்ணுங்க, போய் அங்க 2 நாள் வெயிட் பண்ணா கிடைக்கும் சார். சார் நீ எது விளையாடுறியா? போய் நில்லு போ. நீ எதுலேயே விளையாடுற? எனக்கா? இல்லைம்மா நான் விளையாடுற மாதிரி எதுலையும் இல்லைம்மா இங்கே. சொல்லட்டுமா உனக்கு எதுன்னு? கரெக்டாக இருக்கும். சொல்லு, இப்படி அசிங்கப்படுத்தி தான் போகிறேன். சொல்லு 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 சொல்லு. இதில் வாமா, உனக்கு க்யூட்டாக இருக்குந்தா? இந்த பாப்பா வருது பாரு. கரெக்டாக இருக்குங்களா? ம் வேணாம்மா, எதுக்குமா நம்ம விழுந்து அதை ஏதாவது உடஞ்சி உங்களால் தான்ட்டு எல்லாத்துக்கும் மெஷினுக்கும் சேர்த்து பில்லு போடுவாங்க. தேவையா நம்மளுக்கு? சே, ஏதாவது ஒரு கண்டென்ட் கிடைக்கும்னு பார்த்தா அதுதான் நான் விழுந்த சிக்கி நிற்கணும், நீ கண்டென்ட் எடுத்து போடணும். அதுதானே ஐடியா. இன்னும் அதுக்குள்ளே மாயமாக மறைஞ்சிட்டானுங்க. மறைஞ்சிட்டானுங்கடா, காணோம்டா நானும். ஊஞ்சல் தேடி போனானுங்க. கடைசியில் பையனை தேடணும். பையனுங்க நம்மளை தேடுவானுன்னு நினச்சி வந்தா இப்போ நம்ம தேடிட்டு இருக்கோம் பாரு. நட்டு பார்வை நிற்க போயிட்டானுங்க. எங்கே போனானுன்னு தெரியலடா. தேடும் கண் பார்வை பச்சை சட்டை துடிக்க. எங்க இருக்கு பச்சை சட்டை? இங்கேமா காணோம். நீ எப்படிம்மா கண்டுபிடிக்கிறது? நம்மள அழுக விட்டுருவானுங்க போல. அவனுங்களை அழுக விடலாம் நினைச்சா. அவனுங்களை தேர நீ தொலைஞ்சு போயிடாத. அப்புறம் நான் ஒரு பக்கம் தொலைஞ்சு போய். ஐயோ ஐயோ, குடும்பமே தொலைஞ்சு போயிடுச்சு. ஆமாம், இந்த இருக்கானுங்க பாரு. டேய் கண்டுபிடிச்சுடா.
தூரி ஆடிட்டு இருக்கானுங்க பாரு. ஆஷா சந்துரு குடும்பம் காணவில்லை காணவில்லை காணவில்லை. நான் வரல. நான் ஒரே ஒரு தடவை ப்ளீஸ். தரவே மாட்டேங்கிறாங்க. தரமாட்டானுங்களா? அது கிட்ஸுக்குமா, உன்ன மாதிரி கிளச்சுக்கு இல்லை. ஓடா எல்லாரும் பேரண்ட்ஸ் எல்லாம் ஆடுறாங்க, நம்ம கூட தர மாட்டேங்கிறானுங்கடா.